ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எப்படி ஒரு சிக்கன் கிரேவி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாகவும், ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும் இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் வந்து சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இது கூட வந்து சேர்த்துக்குவோம். இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இப்போ அடுத்ததாக வந்து இஞ்சியும் பூண்டு வந்து சம அளவு எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு இது வந்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போனதும் 3 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்தளவுக்கு வந்து வதக்கி எடுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்குவோம். இது கூட வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 50 கிராம் வந்து சிக்கன் மசாலா வந்து கிரேவி மசாலா அது வந்து சேர்த்துக்குவோம். இது வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய சிக்கன் கிரேவி மசாலா வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி மசாலா வந்து எப்படி செய்கிறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இது கூட வந்து 1 கப் தயிர் வந்து சேர்த்துக்குவோம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வேகும். இதை வந்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். இப்போ இதிலேருந்து ஆயில் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும். இதை மூடி வச்சுக்கலாம். ஆயில் பிரிஞ்சு கறி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி இலையை வந்து உள்ளே தூவிக்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.